ஷிம் சிவாய. இன்னைக்கு ஆடி சுவாதி கருட பஞ்சமி. இந்த நல் நாள்ல கருட ஹோமம்ங்கிறது பண்ணிட்டு முக்கியமா உலக நன்மைக்காக. ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஜஸ்ட் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்ல இந்த கருட ஹோமத்தை பத்தி அப்டேட் பண்ணோம். அதை பார்த்துட்டு வரவங்க வரட்டும், ப்ரமோஷன்லாம் பெருசா பண்ண வேணாம். ஏன்னா இந்த கருட பஞ்சமி நேரத்துல சொந்த வீட்டுல கருட ஹோமம் பண்றதுங்கிறது விசேஷம், வேற ஒரு இடத்துல பண்றதை விட. இன்கேஸ் நிறைய பேர் விருப்பப்பட்டு வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு கல்யாண மண்டபம் மாதிரி பார்த்துக்கலாம். கம்மி மெம்பர்ஸ் வந்தா ரொம்ப சௌரியமா போச்சு, நம்ம இடத்துலயே பண்ணலாம் அப்படின்னு நினைச்சுதான் பண்ணேன். நம்ம விருப்பத்துக்கு இணங்க ஒரு 30க்குள்ளதான் வந்தாங்க. ஜம்முன்னு மொட்டை மாடியில கருட ஹோமம் பண்ணியாச்சு. கருடாழ்வார் பிரத்யட்சமானார் ஹோமத்துல, எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலி இந்த சங்கல்ப சார்ஜ் 500ங்கிறதே இப்பதான் வாங்குறோம். இதுக்கு முன்னாடிலாம் அது கட்டாயம் இல்லை. நம்ம பண்ற ஹோமத்துல விருப்பப்படுறவங்க கொடுக்கலாம், என்ட்ரன்ஸ் ஃப்ரீன்னு தான் நான் இது பண்ணியிருப்பேன். ஏற்கனவே வந்தவங்களுக்கு தெரியும், கருட ஹோமத்துக்கு ஏற்கனவே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் எதனால இந்த மாதிரி ஒரு நடைமுறை இப்ப வருது. அதுவும் 200-300 பேர் வந்தப்ப கூட பர் ஹெட் 500ன்னு வாங்கல. 30 பேருக்கும் கம்மியா அன்னைக்கு வந்தப்ப இந்த மாதிரி பண்ணிட்டுனா, ஆக்சுவலி அன்னைக்கெல்லாம் 600 பேர் 650 பேர் வரேன்னாங்க. கணேஷ் மண்டலி நங்கநல்லூர்ல நம்ம பண்ண ஹோமம். நிறைய பேர் வரேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல வர முடியல. அதுல சாப்பாடு நிறைய வேஸ்டா போச்சு. ஸோ எப்படியா இருந்தாலும் 2 வேளை சாப்பாடு பிளஸ் அந்த ஹோமத்துக்கு அவ்வளவு செலவு 1 லேக்குக்கு மேல ஆகும். இந்த ஹோம செலவுங்கிறது ஈஸியா, நான் சொல்றது குறைஞ்சபட்சம். இப்படி இவ்வளவு செலவுகள் இருந்தாலும் அந்த சாப்பாடு நிறைய பேர் சாப்பிட்டா பரவாயில்ல, ஆனா அன்னலட்சுமியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதனால ஒரு 500 ருபீஸ் சங்கல்ப தர்ஷன் வாங்கினா அட்லீஸ்ட் காசு கொடுத்ததுக்காகவாது நிறைய பேர் வருவாங்க. சாப்பாடு வேஸ்ட் ஆகாதுங்கிறதுக்காக தான் இப்போ அந்த ஃபார்மாலிட்டி கொண்டு வந்திருக்கு. மார்கழி மாசம் இதே கருட ஹோமம் நடக்க போகுது. ஏற்கனவே இந்த கருட ஹோமத்துல கலந்துட்டவங்களுக்கு லைஃப்ல என்னெல்லாம் நடந்தது, என்ன மாதிரியான ஒரு வைப்பு கிடைச்சது, அதுவும் இந்த மாதிரி ஹோமத்துல வச்சு நாங்க கொடுக்குற கருங்காலி கருடன் மாதிரி பல ஆன்மீக பொக்கிஷங்கள், சிந்தாமணி கல் இப்பதான் ரீசெண்டா கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். பல பேரோட லைஃப்ல நிறைய மேஜிக்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்புறம் பூவராக சால கிராமம், பூமியை காப்பாத்துறதுக்குன்னே இருக்கிற பெருமாளோட வடிவம். இந்த வராக சால கிராமம் வீட்டுல இருக்கிறதுங்கிறது செல்வம், செல்வாக்கு, நிலபுலன், இந்த மாதிரி பல யோகங்களை கொடுக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த தடவை பூஜை பண்ணி கொடுத்துருக்கோம். கருட சங்கு கேட்கவே வேணாம். சுயம்புவா கடல்ல இருந்து உருவார கருடன். அது அப்படியே ஒரு பறவையோட செகப்பு கலர் ரேகை மாதிரி அந்த ஃபுட் பிரிண்ட்ங்கிறது இருக்கும். அந்த கருட சங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணா வீட்டுல இருக்கக்கூடிய வாசு தோஷத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்குரிய மூலிகை தாயத்து, திருஷ்டி, கெட்ட சக்தியில இருந்து பாதுகாக்கிற ஏறுசிங்கி மாதிரியான மூலிகை, தனாகஷ்ட பொருட்கள், லட்சுமி குபேர யந்திரம், மகாமேர சங்கு, கோமதி சக்கரம், லிஸ்ட் நிறைய போகுது. ஏன்னா இந்த ஹோமத்திலையும் இந்த மாதிரி நிறைய பொருட்களை வச்சு பூஜை பண்ணி கொடுத்தோம். வர மார்கழி மாசமும் கருட ஹோமம் பண்ண போறோம். கருடாழ்வாருக்கு ஆடி மாசம், மார்கழி மாசம், பங்குனி மாசம், இந்த 3 ரொம்ப ரொம்ப விசேஷமான மாசம். அதுவும் மார்கழி மாசத்துலதான் நாச்சியார் கோவில் மாதிரியான இடங்கள்ல பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ணுவாங்க. பெருமாளுக்கு எந்த மார்கழி ரொம்ப விசேஷமோ, மாதங்களில் நான் மார்கழியினர்ல பெருமாள், அதேதான் கருடாழ்வாருக்கும். அவரோட வாகனம் அல்லவா. எல்லா விதமான கிரக தோஷங்கள், பித்ருசாபம் மாதிரியான விஷயம், பில்லி சூனிய மாதிரியான பிளாக் மேஜிக், குழந்தை பிறக்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை, இன்னும் வெளியிலேயே சொல்ல முடியாத பல பிரச்சனைகள், எதிரி தொல்லை, எதிர்ப்பு, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுல கருட உபாசனைக்கு இணையானது எதுவுமே இல்லை. வர மார்கழி மாசம் மறுபடியும் கருட ஹோமம் பண்ண போறோம். யாரெல்லாம் அதுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ அவங்க ப்ரீவியஸா புக் பண்ணிட்டா உங்களுக்கும் டென்ஷன் இல்லாம இருக்கும், எங்களுக்கும் ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வர மார்கழி மாசம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தையோ இல்ல மார்கழி மாசம் வரக்கூடிய பஞ்சமி திதியிலையோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மார்கழி மாசம் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அல்லது மார்கழி மாசம் வரக்கூடிய பஞ்சமி திதியில கருட ஹோமம் மறுபடியும் கன்ஃபார்மா நடக்கும். அதுல கலந்துக்கணும்னு விருப்பப்படுறவங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த நம்பருக்கு ஜஸ்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க, இல்லைன்னா போன் பண்ணுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பொதுவா இந்த ராகு காலம் யமகண்டம்லாம் அவாய்ட் பண்ணோம்பாங்க இல்ல, ஆனா தேய்பிரை அஷ்டமி பைரவருக்கு நடக்கக்கூடிய பூஜை, சிதம்பரமா இருக்கட்டும், காசி கால பைரவரா இருக்கட்டும், அப்புறம் ராகு காலத்துல செவ்வாய்க்கிழமையில துர்க்கைக்கு நடக்கிற பூஜை, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை துர்க்கைக்கு நடக்கிற பூஜை, இந்த மாதிரி ரொம்ப மோசமான கிரக தோஷங்களை சரி பண்றதுக்கு ராகு காலம் யமகண்டத்துல எல்லாம் பூஜை பண்றது விசேஷம். இன்னைக்கு கருட ஹோமத்துல வந்திருக்கிறவங்களுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை இருக்கோ அவங்களுக்காக ஓவரால் எல்லாருக்காகவுமே ராகு காலம் யமகண்டத்துல ஸ்பெஷலா கருடன்ட்ட சங்கல்பம் பண்ணி வேண்டி. ஆனா பூர்ணாகுதி யமகண்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 12 மணிக்கு மேலதான் பண்ணிட்டு, அது வேற விஷயம். சோ இந்த மாதிரியான டயத்துல பிரார்த்தனை பரிகாரம் பண்ணா அதோட பலன் என்னங்கிறது பண்ணவங்களுக்கு கண்டிப்பா தெரியும்.